இப்படி பேசி பாருங்கள் உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர்கிட்ட. நிறைய பேருக்கு எப்படி பேசணும், என்ன பேசணும் அப்படின்றதே தெரியல. நமக்கு தமிழில் பேச சொன்னால் நம்ம நிறைய பேசிடலாம், ஆனால் இங்கிலீஷில் பேச சொல்கிறாங்களா, அதனாலேயே நம்ம தப்பாக பேசிடுவோமோ அப்படின்ற பயத்தாலேயே நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ஸ்கூலில் டீச்சர்கிட்ட பேசாமல் மௌனமாக இருக்கீங்க. பசங்களும் சரி இல்லை பெரியவங்களும் சரி எப்படி பேசலாம் அப்படிங்கிறது தான் கிளாஸ் ரூமில் சிறு சிறு வாக்கியமாக நம்ம பேசி பழக போகிறோம். இப்போ நான் சொல்கிறத எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு அதே மாதிரி வேற ஒரு இடத்துல எப்படி நம்ம பேசலாம் அப்படின்ற ஒரு க்ளூ கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல்லை கிளிக் பண்ணிங்க, முடிஞ்சால் ஒரு லைக்கையும் போட்டுட்டு போங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். நான் நாளைக்கு என்ன ஹோம்ஒர்க் எழுதணும், இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்வீங்க? முடிஞ்சால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோவில் இதுக்கான பதில் நான் சொல்கிறேன், நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ நம்ம உரையாடலை பார்க்க போகிறோம். நான் சரியா ஒரு கிளாஸ் ரூமுக்கு போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு டீச்சர் கிளாஸ் ரூமுக்குள்ளே வராங்க. எல்லாரும் எழுந்துச்சு என்ன சொல்லுவீங்க? குட் மார்னிங் மேடம் அப்படிதானே சொல்லுவீங்க. ஓகே, குட் மார்னிங், சிட் டவுன் எனிபடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் உட்காந்துடுறீங்க. அடுத்தது டீச்சர் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நான் நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க்கை எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? அதை எப்படி கேட்பாங்க? ஹாவ் யூ ஃபினிஷ்ட் ஆல் த ஹோம்ஒர்க் ஐ கேவ் யூ எஸ்டர்டே. நான் இதை கொஞ்சம் கட் பண்ணி தான் பேசுகிறேன், ஏன்னா உங்களுக்கு அது புரியணும், மெமரி ஆகணும்னு. அப்போ நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மாணவர்கள் என்ன சொல்லுவாங்க? இப்போ அதுக்கு பசங்க என்ன சொல்லுவாங்க? எஸ் மேம், ஐ ஆம் டன், நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்லுவாங்க? எவ்ரி ஒன் டேக் யுவர் ஹோம்ஒர்க் நோட்ஸ் அண்ட் புட் தம் ஆன் த பெஞ்ச். உங்கள் பெஞ்சு மேலே எடுத்து வைங்க, எல்லாரும் எழுதி முடிச்ச அந்த ஹோம்ஒர்க் நோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதுமே எல்லாருமே பர்ஃபெக்டாக இருப்பாங்களா? அதில் ஒரு பொண்ணு சொல்கிறா, மேம், அவள் பேர் என்ன, சுதான்னு வச்சுக்கலாமே, மேம் ஐ ஆம் நாட் ஃபினிஷ்ட் டுடே அப்படிங்கிறா. நான் முடிக்கல, இல்லை ஐ ஆம் நாட் ரைட் டுடே, நான் இன்னைக்கு எழுதலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க டீச்சரு? நான் இன்னைக்கு எழுதலை அப்படின்னு அவன் சொல்கிறான். ஒய் நாட் ரைட், ஏன் எழுதலை? ஒய் நாட் ரைட், ஏன் எழுதலை அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. அதுக்கு அவ சொல்கிறான், ஐ வெண்ட் டு ஆண்ட் ஹவுஸ் எஸ்டர்டே. நான் எங்கே போனேன்? எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டேன் நேத்தி அப்படின்னு அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறான். அப்போ நேத்தி அத்தை வீட்டுக்கு போயிட்டா, அப்போ இன்னைக்கு காலையில் என்ன செஞ்சிருப்பா? அதை கேட்பாங்க தானே. அதுக்கு கேட்குறாங்க அவங்க டீச்சர், ஓகே, வாட் டிட் யூ டூ திஸ் மார்னிங் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு காலையில் நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லணும்ல, அதை சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, ஐ ஃபெல் அஸ்லீப் வெரி டயர்ட். நான் என்ன பண்ணிட்டேன், நேற்று அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி ஒரு டீச்சர்கிட்ட சொல்லக்குள்ள அவங்க என்ன சொல்லுவாங்க? ஓகே, கம் அண்ட் ரைட் டன் எஸ் டுமாரோ அப்படிங்கிறாங்க. அப்போ சரி, நாளைக்காவது எழுதிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி அவங்க ஹோம்ஒர்க் நோட்டை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள இடையில ராதா கேட்குறான், ஷல் ஐ ட்ரிங்க் சம் வாட்டர் மேம், நான் தண்ணி குடிச்சுக்குவா கொஞ்சமா அப்படின்னு. அப்போ அவங்க கேட்குறாங்க, டூ யூ ஹாவ் எ வாட்டர் பாட்டில் இன் யுவர் ஹேண்ட்? உன் கையில் வாட்டர் பாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கேன் ஐ ட்ரிங்க்? ஐ ஹாவ். கேன் ஐ ட்ரிங்க் அப்படின்னு அவ கேட்குறான். நான் வச்சுருக்கேன், நான் குடிக்கலாமா? குடிக்க முடியுமா? ஐ மீன் ஓகே, யூ ட்ரிங்க் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது சரி, நீ குடி அப்படின்னு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? எவ்ரிபடி டேக் யுவர் இங்கிலீஷ் புக். அவங்க எல்லாரையும் புக்கை எடு. பிரிங் யுவர் இங்கிலீஷ் புக்குன்னு சொல்லலாம், டேக் யுவர் இங்கிலீஷ் புக்குன்னு சொல்லலாம். அப்போ உங்கள் புக்கை எல்லாரும் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் எடுத்து பெஞ்சில் வச்சிருவாங்க. அடுத்த கேள்வியை மிஸ்ஸு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? வாட் டிட் வி
எஸ்டர்டே. நம்ம நேற்று என்ன பார்த்தோம்? வாட் டிட் வி see yesterday அப்படின்னா நம்ம நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு ரீகாலுக்காக கேட்குறாங்க. அப்போ பசங்க சொல்கிறாங்க we saw poetry, நம்ம பொயட்ரி பார்த்தோம், போயம் அதுதான் பார்த்தோம் அப்படின்னு பசங்க சொல்கிறாங்க. அப்போ திரும்பி கேட்குறாங்க புட் அப் பிக் அப் ப்ரோஸ் டுடே. இன்னைக்கு எல்லாரும் என்னத்தை எடுத்துங்க? ப்ரோஸ் எடுங்க, இன்னைக்கு அதை பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் பாடங்களை நடத்திக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ நடத்தி முடிச்சிடுறாங்க. அவங்க கிளம்புற டைம் வந்துடுது, பெல் அடிக்கிறாங்க. அப்போ ஒரு பையன் கேட்குறான், என்ன கேட்பான்? நாளைக்கு என்ன ஹோம்ஒர்க் எழுதணும் அப்படின்னு கேட்பானா? வாட் பிக் அப் ப்ரோஸ் டுடே. இன்னைக்கு எல்லாரும் என்னத்தை எடுத்துங்க? ப்ரோஸ் எடுங்க, இன்னைக்கு அதை பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் பாடங்களை நடத்திக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ நடத்தி முடிச்சிடுறாங்க. அவங்க கிளம்புற டைம் வந்துடுது, பெல் அடிக்கிறாங்க. அப்போ ஒரு பையன் கேட்குறான், என்ன கேட்பான்? நாளைக்கு என்ன ஹோம்ஒர்க் எழுதணும் அப்படின்னு கேட்பானா? வாட் வில், நாளைக்கு ஹோம்ஒர்க் எழுதணும். அப்போ அவன் கேட்குறான், வாட் இஸ் ஹோம்ஒர்க் டூயிங் டுமாரோ. நாளைக்கு நாங்கள் என்ன ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். என்ன ஹோம்ஒர்க்கு அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ப்ளீஸ் ரீட் திஸ் லெசன், இந்த லெசனை ரீட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிளாஸு முடிஞ்சிடுது. இந்த கான்வர்சேஷன் மூலயமா நீங்கள் ஈஸியாக கொஞ்சம் இங்கிலீஷை கற்றுக்கலாம். இப்போ இதில் கஷ்டமான சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கா? இருக்கு. அது என்னென்னு இப்போ புது வேர்டு எஸ்டர்டே அப்படின்னா நேற்று, டுடே அப்படின்னா இன்று, டுமாரோ அப்படின்னா நாளை, நேற்று, இன்று, நாளை. இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ட்ரிங்க். ட்ரிங்க்னா என்னென்னா குடிக்கிறது. நான் பால் குடிப்பேன், நான் ஜூஸு குடிப்பேன், அப்புறம் மோர் குடிப்பேன், அது எல்லாமே சொல்கிறோம்ல, அது எல்லாமே ட்ரிங்க், குடிக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ரைட். ரைட்னா என்னென்னா எழுதுறது. நம்ம நீ இப்படி நினச்சிக்காத, நம்ம புக்கில் ரைட்டு போடுறது தான் ரைட்டு, அதுவும் ஒரு வகையில் ரைட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எழுதுறது ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது புது வேர்டு பார்த்தோம்னா ஹவுஸ். ஹவுஸ்னால் வீடு. இது நாலும் தான் இதில் இருக்கிற புது வேர்டு. இன்னும் 2 வேர்டு இருக்குது. அது என்னென்னா ஆண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஆன்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான். அது என்னென்னா அத்தை அப்படிங்கிற, இல்லை சித்தி, அதேமாரி முறை உள்ளவங்களை அப்படி சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா ஹேண்டு வந்திருக்கு. அப்போ ஹேண்டுனா என்ன? கை. இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய புது வேர்டு.